கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதில் தங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசு பணி வழங்கக்கூடாது என கூற நீங்கள் யார்? அடுக்கடுக்கான கேள்வி கணைகளை தொடுத்த உச்சநீதிமன்றம். என்ன நடந்தது பார்க்கலாம். கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் அசம்பாவிதம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி இன்னுயிரை பறிகொடுத்தனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த சூழ்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சேர்ந்த 31 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க தமிழக அரசு முடிவு செய்தது. இதன் தொடர்ச்சியாக கடந்த மாதம் 10ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை நிர்வாகி தீரன் திருமுருகன் உள்ளிட்ட 3 பேர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்றம் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதற்கான அரசாணையை ரத்து செய்து கடந்த மாதம் 27ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. நீதிபதிகள் JB பர்திவாலா, K வினோத் சந்திரன் அடங்கிய அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதில் தங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசு பணி வழங்கக்கூடாது என கூற தாங்கள் யார் என மனுதாரர்களிடம் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி கணைகளை தொடுத்தனர். மேலும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் மிகவும் துயரமான நிகழ்வு என்றும் இதுபோன்ற விவகாரத்தில் அரசியல் செய்யக்கூடாது என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். இதையடுத்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய அரசாணையை ரத்து செய்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இதன் மூலம் 31 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட அரசு வேலை தொடர்பான தமிழக அரசின் நடவடிக்கைக்கு தற்காலிகமாக சட்ட ரீதியான நிவாரணம் கிடைத்துள்ளது. வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையில் இந்த விவகாரத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.